create default. So create default கொடுத்துட்டு இதுல standard. Okay, so இது கொடுத்துட்டு save and close. So இது கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது similarly tax status and tax rate இது மட்டும் அட்டாச் பண்ணிடுங்க. இது அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெடி ஆயிடும். இது ஸ்டாண்டர்ட் கொடுத்துருங்க. Okay, இது create ஆயிடுச்சு. So finally rate. So rate exact rate எனக்கு தெரியல. So அது நீங்க பார்த்து போட்டுக்குங்க. So நான் இப்போதைக்கு என்ன செலக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த 194C அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ரேட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ப்ராப்ளி 5% கொடுக்குறேன், பட் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது க்ரூஷியல். இப்போ இங்கே வந்துட்டு எந்த லெக்சரு அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ் யூனிட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு இது பேசிக்கலி ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். டாடா பிரைமரி லெக்சர். ஸோ இதுக்கு கீழே டாடா அண்ணா நகர் யூனிட். ஸோ இதில் உங்களுக்கு டிடிஎஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட் கொடுக்குறேன், பட் நீங்கள் எக்ஸாக்ட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இது லைபிலிட்டி அக்கௌண்ட் இல்லையா? ஓகே, ஸோ 194Cன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு அங்கே காட்டும் பேசிக்லி. டேக்ஸ் அத்தாரிட்டியா? ஓகே, ஸோ இதெல்லாம் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு டாடா. ஓகே, சைட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு இதில் கொடுக்கணும். நீங்கள் அந்த சப்ளையர் இருக்கு இல்லையா, சப்ளையர் சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஆப்ஷனலி நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு இன்கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது மினிமம் த்ரெஷ்ஹோல்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம் இல்லையா, ஒரு நிமிஷம் அந்த செட்டப் வரும். ஸோ அதில் நீங்கள் இந்த டேக்ஸ் ரேட் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த டேக்ஸ் ரேட் எல்லாமே நீங்கள் இதில் பாப்புலேட் பண்ணிக்கலாம். வித்ஹோல்டிங் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுதான் செட்டப். ஓகேங்களா? ஸோ 194Cன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் டேக்ஸ் ரேட்டு, டேக்ஸ் ஸ்டேட்டஸு அங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ரெஜிம் ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டேக்ஸ் க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டேக்ஸ் ரேட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் இதில் டேக் பண்ணணும். இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடு வந்துட்டு க்ரியேட் ஆகிடும்.
அப்போ இதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓகே சப்ளையர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸில் உங்களுக்கு வித்ஹோல்டிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஆர் உங்களுக்கு இதுலேயே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் இருக்கும் ஒன்று உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி நீங்கள் இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ரெஸ்யூம் நீங்கள் கொடுத்துருங்க இங்கே ஃபர்ஸ்ட்டு. கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, அது இதில் கொடுக்கணும். ஹியர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே சொல்கிறது வந்துட்டு பேன் நம்பர். நீங்கள் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரு, ஸோ வித்ஹோல்டிங்கிறனால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது போட்டுருங்க. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கும் இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ளையர், இந்த நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த சப்ளையர், இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் நீங்கள் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுற சப்ளையருக்கு இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா வித்ஹோல்டிங் டேக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஹலோ சார், நம்ம பேயபிள் அண்ட் ரிசீவபிள்ஸ் எல்லா பேஜ்லயுமே கிரியேட் அக்கவுண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். டாஸ்க் பேனல் டாப்ல கிரியேட் அக்கவுண்டிங் அப்படின்னா அது எந்த பர்பஸ் காண்டி இருக்கு சார்? அது எந்த பர்பஸ் காண்டி யூஸ் பண்றது? கிரியேட் அக்கவுண்டிங் அப்படின்னா நீங்க ஒரு பேயபிள் இன்வாய்ஸோ இல்லாட்டி ஒரு பேயபிள் பேமெண்ட்ஸோ நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ 2 டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒன்று வந்துட்டு நீங்கள் இங்கே பேயபிளில் கிரியேட் பண்ணுற ஆக்சுவல் இன்வாய்ஸு இல்லாட்டி ஆக்சுவல் பேமெண்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜிஎல்லுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் டேட்டாவே கேப்சர் பண்ணுறோம். அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி, இதுதான் நம்மளோட டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா சப்ளையர் இருக்கும். ஸோ பேபிளில் நம்ம எப்படி கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சப்ளையர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அமௌண்ட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே சப்லெஜர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த கிரியேட் அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணிட்டு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை நம்ம ஜிஎல்லுக்கு சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாதான் நமக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஜிஎல்ல இருக்கும். இப்போ இந்த கிரியேட் அக்கௌண்டிங் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ அக்கௌண்டிங் வந்துட்டு நான் 2 பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னா இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே வந்துட்டு எனக்கு போஸ்ட் டு லெஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தேன்னா எனக்கு ஜிஎல்லுக்கு போஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷனை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா, பட் மேனுவலாக என்னால் ஒன்றா பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இது என்னன்னா பேட்ச் பேமெண்ட். ஸோ லெட்ஸே இன்னைக்கு ஒரு 100 இன்வாய்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆஸ் ஆன் டேட் தான் இந்த ரிப்போர்ட் ரன் ஆகும். லெட்ஸே 9th மார்ச்னு சொல்லிட்டு நான் ரன் பண்றேன். அப்போ இந்த 100 இன்வாய்ஸுமே அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். நமக்கு பேபிள்ஸ்ல இருக்கும், ரிசீவபிள்ஸ்ல இருக்கும், அதுக்கப்புறம் அசட்ஸ்ல இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ மீனிங் இந்த கிரியேட் பண்ண அதான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாடியூல்ல டைரக்டா போஸ்ட் பண்றதுக்கு பேட்சா பண்றதுக்கு தான் உங்களுக்கு கிரியேட் அக்கௌண்டிங். ஓகே சார். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் சார். பேயபிள்ல செட்டப் ஆகலாம் சார்.
ஆமாங்க பேபிள்ல அவ்வளவுதான். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது வந்துட்டு இன்வாய்ஸ் ரிலேட்டட் செட்டப்ஸ். ஸோ ரெண்டாவது நான் சொன்னது வந்துட்டு பேமெண்ட் ரிலேட்டட் செட்டப்ஸ். ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் எல்லாம் இல்லை சார், நல்லா போய். ஓகே ஃபைன். ஸோ எப்படி கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படி நாளைக்கு நீங்கள் ரெசியூம் பண்ணணுமா? நாளைக்கு கூட பண்ணலாம் சார். சரி ஓகே.